எப்படி இருக்கீங்க? யாருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். டியூட்டரானமி சாப்டர் 11 verse 1. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. ஆண்டவர் வேறு எதுவுமே சொல்லலைங்க. இவ்வளோ பணம் கொடு, லட்சம் கொடு, இவ்வளோ கோடி கொடு, இவ்வளோ காரியத்தை விற்று கொடு, உன் நிலத்தை விற்று கொடு, உன் வீடை விற்று கொடு, இதெல்லாம் ஆண்டவர் அவர் கேட்கல. அவர் கேட்கறது என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. எப்பொழுதும் என்று சொன்னால் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ள சொல்கிறார். நம்ம இதை செய்யறதுக்கு தான் யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றதை செஞ்சா நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். சுயத்தில் ஓடுனா நம்ம தோத்து தான் போவோம். தயவு செய்து சுயத்தில் ஓடாதீங்க, மாம்சத்தில் ஓடாதீங்க. சுயத்தில் மாம்சத்தில் ஓடுனா நமக்கு தோல்விதான் காண்பீர்கள். கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். முழு அன்பு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு அன்போடு கத்தட்ட செய்யுங்க. அப்போ ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். என் பிள்ளை என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்போது என் பிள்ளையுடைய காரியத்துக்கு நான் அற்புதம் செய்யாமல் இருப்பேனா? நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது, என் ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில பார்த்து கண்ணீர் வடித்துட்டு இருக்கீங்க? கர்த்தரை தேடுங்க. ஒரு முறை தேடி பாருங்களாக்கா, ஒரு முறை ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன், உங்க பிரச்சனை தீர்தான் பாருங்களேன். இது ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய இந்து நண்பர்கள், என்னுடைய முகமதிய நண்பர்களுக்கு சொல்லுகிறார். யாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லை. அவர் இறுதியத்தை தான் பார்க்குறாரு. ஏசப்பா முழுமையா உங்களை நம்புறேன், முழுமையா உங்களை நேசிக்கிறேன், கூப்பிட்டு பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் மதத்தை ஸ்தாபிக்க, மார்க்கத்தை ஸ்தாபிக்க வரல, மனதை மாற்ற வந்த நல்ல மன்னவர். என் வாழ்க்கையில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாய் நின்று உங்களோட பேசக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். Follow my commandment, my brother. Thank you, Lord. Show your love unto me. Follow my commandment. You will see the n number of blessings, n number of miracles. இன்னைக்கு அவர் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நிச்சயம் செய்வார். பேசி கொண்டிருக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.